ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ் பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் செகண்ட் வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டெட்டர்மினன்ட்ஸ் எப்படி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் விசுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜியோஜிப்ரா கிளாஸுக்கு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இன்புட் பார் அண்ட் கீபோர்ட் அப்படிங்கிற நமக்கு தெரியும். மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணும்போது கிராஃபிக்ஸ் வியூவில் இந்த ஆக்சிஸ் அண்ட் கிரிட் தேவையில்லை. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறோம், ஸோ ஆக்சிஸை கிளிக் பண்ணுறோம், அதே போல் ஸோ கிரிட். ஸோ ரெண்டுமே நம்ம டிசல்வ் பண்ணிட்டோம். நமக்கான ஒரு பிளைன் பேப்பர் நமக்கு கிடச்சிருச்சு. சப்போஸ் நமக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் கலர் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளுடைய கலர் சூஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து ஒரு எல்லோ கலர்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் என்டர். ஸோ எல்லோ கலராக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். இந்த தடவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டுன்னு சொல்லி எடுத்துகிட்டு நம்ம மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேரந்தீஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு பேரந்தீஸ் நம்ம சூஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், 1,2. ஓகே, அடுத்து வெளியில் வந்துட்டு அதாவது ரைட் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப பேரந்தீஸை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2,3 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுக்குறோம். ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி இங்கே நம்ம இங்கே வச்சுக்கலாம். நமக்கு தெரியும், லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதோடைய சைஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா வெரி லார்ஜ் வேணாலும் பண்ணிக்கலாம், லார்ஜ் பண்ணிக்கிறேன். அதே போல் போல்டு பண்ணிக்கலாம். இதோட கலர் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கலாம்னா கேபிட்டல் பி ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கலாம். பி ஈக்குவல் டு பேரந்தீஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -2,4 வெளியில் வந்துட்டு பேரந்தீஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். 5,6 கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அதே போல் போல்டு அண்ட் லார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கான கலரும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பின்னு 2 மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை விசுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய இன்புட் பாரில் போயிட்டு டிரான்ஸ்போஸ் மட்டும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கான கமெண்ட் ஓப்பன் ஆகும். அது டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் நம்ம 2 மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம், ஏ அண்ட் பின்னு வச்சுருக்கோம். சப்போஸ் கேபிட்டல் ஏன்னு கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள் நமக்கான டிரான்ஸ்போஸ் மேட்ரிக் கிடச்சிருச்சு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் சேம் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். டயகனல் சேமாக இருக்குது. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை நான் கிளிக் பண்ணி இங்கே நான் -1ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் -2ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு வெளியில் என்ன பண்ணலாம்னா என்டர் கிளிக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் -1 -2 இந்த ரோங்கிறது காலமாக மாறி இருக்குது. அதே போல் 2 3ங்கிற ரோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே காலமாக மாறி இருக்குது. அதே போல் பிங்கிற மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம். டிரான்ஸ்போஸ் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதில் கேபிட்டல் பின்னு என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுக்கான டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் வந்து பியும் உங்களுக்கு என்ன ஆகும்னா கிடச்சிரும். கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பேக்ரவுண்ட் கலர். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபால்ட்டாகவே வச்சுக்கலாம், ஒயிட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கலர் நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட்னு வச்சுட்டேன். இங்கே மாறும்போதே பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்டு இருக்கும். பேக்ரவுண்ட் நான் ஒயிட்னு வச்சுக்கிறேன். ஃபோர்க்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸும் நம்ம எடிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை ஈஸியாக நம்ம ஜியோஜிப்ரா கிராஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த ஏபியோட வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்ட்ராக்டிவ் கண்டென்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். இதே போல் அடுத்த வீடியோவில் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறத எப்படி வந்து ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.